சாந்தி 7/5/2024. இனிமையான குழந்தைகளே, பாபாவிடமிருந்து சக்தி எடுக்க வேண்டுமென்றால் சேவையில் ஈடுபட்டு இருங்கள். எந்த குழந்தைகள் அனைத்தையும் தியாகம் செய்து பாபாவுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிரியமானவர்கள், மனதிலும் இடம் பிடிக்க கூடியவர்கள். கேள்வி: குழந்தைகளிடம் மகிழ்ச்சியானது நிரந்தரமாக ஏன் இருப்பது இல்லை? அதற்கு காரணம் என்ன? பதில்: நினைவு செய்யக்கூடிய சமயத்தில் புத்தி அலைபாய்கிறது. நிலையான புத்தி இல்லாத காரணத்தினால் மகிழ்ச்சி இருப்பது இல்லை. மாயையின் புயலானது தீபத்தை அணைய வைக்கிறது. எதுவரை கர்மம் அகர்மமாக மாறவில்லையோ அதுவரை மகிழ்ச்சி நிலையாக இருப்பது இல்லை. அதனால் குழந்தைகள் இந்த ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. எப்போது ஓம் சாந்தி என்று சொல்கின்றீர்களோ அப்போது மிக உற்சாகத்துடன் கூற வேண்டும். நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன். அர்த்தம் மிகவும் எளிமையானது. பாபா கூறுகிறார் ஓம் சாந்தி. தாதாவும் கூறுகிறார் ஓம் சாந்தி. அவர் சொல்கிறார் நான் பரமாத்மா. இவர் சொல்கிறார் நான் ஆத்மா. நீங்கள் அனைவரும் நட்சத்திரங்கள். அனைத்து நட்சத்திரங்களுக்கும் அப்பா தேவைதானே. சூரியன், சந்திரன், அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்ற மகிமையும் உண்டு. நீங்கள் குழந்தைகள் மிக உயர்ந்த அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். அவற்றிலும் வரிசை கிரமம் உண்டு. எப்படி இரவில் சந்திரன் தென்படும் பொழுது சில நட்சத்திரங்கள் சரியாக தெரியாது. சில நட்சத்திரங்கள் நல்ல பிரகாசமாக தெரியும். சில நட்சத்திரங்கள் சந்திரனை விட நன்றாக தெரியும். நட்சத்திரங்கள் அல்லவா? நீங்கள் கூட ஞான நட்சத்திரங்கள் தான். இரு புருவ மத்தியில் மின்னக்கூடிய அதிசயமான நட்சத்திரம். பாபா கூறுகிறார் இந்த நட்சத்திரங்கள் மிக அதிசயமானவை. ஒன்று மிக சின்னஞ்சிறிய புள்ளியை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆத்மாதான் ஷரீரம் மூலமாக நடிப்பை நடிக்கிறது. இது மிக பெரிய அதிசயம் தானே. குழந்தைகளிலும் வரிசைப்படியாக இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் இருக்கின்றனர்? பாபா அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார். யார் நன்றாக மின்னக்கூடிய நட்சத்திரமோ, யார் அதிகமாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சக்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது. உங்களது பேட்டரியானது சக்திகளால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவதற்காக ஒளியானது வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் கிடைக்கிறது. பாபா கூறுகிறார் யார் எனக்காக அனைத்தையும் தியாகம் செய்து சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் மிகவும் பிடித்தமானவர்கள், மனதிலும் இடம் பிடிக்க கூடியவர்கள். பாபா மனதை கவரக்கூடியவர் அல்லவா? தில்வாலா ஆலயம் கூட உண்டல்லவா? இப்போது சொல்லுங்கள், தில்வாலா ஆலயம் அல்லது மனதை கவரக்கூடிய ஆலயமா? யாருடைய மனதை கவரக்கூடியவர்? நீங்கள் பார்த்துள்ளீர்கள் தானே, அங்கே பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் தானே. ஆக கண்டிப்பாக அவருக்குள் சிவபாபா பிரவேசமாகியுள்ளார். மேலும் நீங்கள் பார்த்துள்ளீர்கள் ஆலயத்தின் மேல் பகுதியில் சொர்க்கம் ஸ்தாபனையும் கீழே குழந்தைகள் தபஸ்யா நிலையிலும் அமர்ந்து உள்ளனர். இது ஒரு சிறிய உதாரணத்திற்காக கட்டப்பட்டுள்ளது. யார் நன்றாக சேவை செய்கின்றனரோ அவர்களே பெரிய உதவியாளர்கள், மகாரதிகள், குதிரைப்படை, தரைப்படையினரும் உண்டு. இந்த ஆலயத்தின் நினைவு சின்னம் மிக நன்றாக துல்லியமாக உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கூறுகின்றீர்கள் இது நம்முடைய நினைவு சின்னம். இப்போது உங்களுக்கு வெளிச்சம் கிடைத்துள்ளது. வேறு யாருக்கும் ஞானத்தின் மூன்றாவது கண் இல்லை. பக்தி மார்க்கத்தில் எது மனிதர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை சத்தியம் சத்தியம் என்று நினைத்துக் கொண்டனர். உண்மையில் பொய்யை உண்மை என்று நினைக்கின்றனர். பாபா சத்தியமானவர். அவர் உங்களுக்கு சத்தியத்தை கூறுகிறார். அதன் மூலம் நீங்கள் உலகின் எஜமானன் ஆகிறீர்கள்.
பாபா எந்த ஒரு முயற்சியும் செய்ய வைப்பது இல்லை. முழு மரத்தின் ரகசியமும் உங்களுடைய புத்தியில் உள்ளது. உங்களுக்கு புரிய வைப்பது மிக எளிதுதான். இருந்தாலும் ஏன் தாமதமாகிறது? ஞானம் மற்றும் ஆஸ்தி அடைவதில் தாமதமாவது இல்லை, தூய்மையாவதில்தான் தாமதமாகிறது. எனவே நினைவு யாத்திரை தான் முக்கியமானது. இங்கு நீங்கள் வரும்போது நினைவு யாத்திரையில் அதிகமான கவனம் கொடுக்கின்றீர்கள். வீட்டிற்கு போகும்போது அந்த அளவு கவனம் இருப்பது இல்லை. இங்கு அனைவரும் வரிசைப்படியாக தான். சிலருக்கு இங்கு இருக்கும் பொழுது புத்தியில் போதை இருக்கும். நாம் குழந்தைகள், அவர் அப்பா என்று. அப்போது அந்த ஒருவரை தானே நினைவு செய்ய வேண்டும். வேறு யாரிடமும் புத்தி போகக்கூடாது. செய்தியை கொண்டு வரக்கூடியவர் முழுமையான ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். யாருடைய புத்தி வெளியே செல்கிறது, யார் என்ன செய்கிறார்கள், யாருக்கு கொட்டாவி வருகிறது என்ற அனைத்தையும் சொல்ல முடியும். யார் நல்ல சேவாதாரி நட்சத்திரமோ அவர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாபாவிற்கு அன்பு உண்டல்லவா? ஸ்தாபனை காரியத்தில் உதவி செய்கின்றனர். மீண்டும் போன கல்பத்தை போலவே ராஜ்யமானது ஸ்தாபனை ஆகிக் கொண்டு இருக்கிறது. அநேக முறை ஏற்பட்டிருந்தது. நாடகத்தின் சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கும். இனி இதில் கவலைக்கு உண்டான எந்த ஒரு விஷயமும் இல்லை. பாபாவின் துணை உண்டல்லவா? எனவே தொடர்பின் தாக்கம் ஏற்படுகிறது. கவலை குறைந்து கொண்டே செல்கிறது. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. பாபா குழந்தைகளுக்காக சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொண்டு வந்துள்ளார். பாபா கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்காக தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்போது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். இதற்காக தான் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் தலையை உடைத்து கொண்டீர்கள். ஆனால் ஒருவர் கூட போக முடியாது. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். மேலும் சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, பாபாவை நினைவு செய்யுங்கள். மேலும் 84 பிறவி சக்கரத்தை சுற்றுங்கள். ஆத்மாவில் 84 பிறவிகளினுடைய ஞானம் உள்ளது. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் தான் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அதிகாலையில் எழுந்து புத்தியில் வையுங்கள், நாம் 84 பிறவி சக்கரத்தை முடித்துவிட்டோம். இப்போது வீடு திரும்ப வேண்டும். அதனால் பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் சக்கரவர்த்தி ஆவீர்கள். இது சுலபமானது தானே. ஆனால் மாயை உங்களை மறக்கடித்து விடுகிறது. மாயையின் புயல் தீபத்தை அணைய வைக்கிறது. மாயை மிக பெரிய பலசாலி. குழந்தைகளை மறக்கடிக்க வைக்கும் அளவிற்கு மாயைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அந்த மகிழ்ச்சி நிலையாக இருப்பது இல்லை. நீங்கள் பாபாவை நினைவு செய்ய அமர்கிறீர்கள். ஆனால் புத்தியானது சிறிது நேரத்தில் மற்ற விஷயத்திற்கு போய்விடுகிறது. இவை அனைத்தும் குப்தமான கருத்துகள். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நினைக்க முடிவது இல்லை. இருந்தாலும் கூட சிலருடைய புத்தியானது அலை பாய்ந்தாலும் சிறிது நேரத்தில் நிலையாகி விடுகிறது. சிலருக்கு உடனே நிலையாகி விடுகிறது. சிலருக்கோ எவ்வளவுதான் தலையை உடைத்து கொண்டாலும் கூட புத்தியில் எதுவும் இருப்பது இல்லை. இதைதான் மாயையின் யுத்தம் என்று கூறப்படுகிறது. கர்மம் அகர்மமாவதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அங்கு ராவணனுடைய ராஜ்யம் இல்லை. எனவே கர்மம் விகர்மமாக ஆகாது. தலைகீழான கர்மம் செய்ய வைக்கும் மாயை அங்கு இருக்காது. ராவணன் மற்றும் ராமரின் விளையாட்டு. அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவண ராஜ்யம்.
பகல் மற்றும் இரவு. சங்கம யுகத்தில் பிராமணர்கள் மட்டும்தான் உள்ளனர். இப்போது பிராமணர்களாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள், இரவு முடிந்து பகல் வரப்போகிறது என்று. இதை சூத்ர வர்ணமுடையவர்கள் சிறிதளவும் புரிந்து கொள்வது இல்லை. மனிதர்கள் மிகுந்த சப்தத்துடன் பக்தியின் பாடலை பாடுகின்றனர். நீங்கள் சப்தத்தை கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் தனது அப்பாவின் நினைவிலேயே மூழ்கியுள்ளீர்கள். ஆத்மாவிற்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. இப்போது பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று ஆத்மா புரிந்துள்ளது. பக்தி மார்க்கத்தில் சிவபாபா சிவபாபா என்று கூறிக்கொண்டு இருந்தீர்கள். சிவனுடைய ஆலயத்தில் சிவனை தந்தை என்ற அவசியம் அழைப்பர். ஞானபூர்வமாக அல்ல. இப்போது உங்களுக்கு ஞானம் உண்டு. சிவபாபாவின் சித்திரம் இதுதான். அவர்களோ லிங்கமாக புரிந்து உள்ளனர். உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்துள்ளது. அவர்கள் லிங்கத்தின் மேல் அபிஷேகம் செய்கின்றனர். பாபா நிராகாரமானவர். நிராகாரருக்கு அபிஷேகம் செய்தால் அவர் என்ன செய்வார்? சாக்காரமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார். நிராகாரருக்கு பால் அபிஷேகம் செய்தால் அவர் என்ன செய்வார்? பாபா கூறுகிறார், பால் போன்றவற்றை நீங்கள் அபிஷேகம் செய்தால் நீங்கள் தான் குடிக்கின்றீர்கள். பிரசாதம் போன்றவற்றை நீங்கள் தானே சாப்பிடுகிறீர்கள். இங்கு நான் உங்கள் கண்ணெதிரே இருக்கிறேன். இதற்கு முன்னால் மறைமுகமாக செய்தீர்கள். இப்போது நேரடியாக கீழே வந்து நடிப்பை நடித்துக் கொண்டு இருக்கின்றனர். வீட்டிலுள்ள வேலைகள் மூலமாக முற்றிலும் அமைதியற்ற தன்மை ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் முழு உலகமும் அமைதியற்றதாக தான் உள்ளது. யோகத்தின் சக்தி மூலமாக தான் அமைதி உருவாகி கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். படிப்பின் மூலமாக தான் ராஜ்யம் கிடைக்கிறது. போன கல்பமும் இதை நீங்கள் கேட்டீர்கள். இப்பொழுதும் கேட்கின்றீர்கள். எதுவெல்லாம் நடக்கின்றதோ அது மீண்டும் நடைபெறும். எத்தனை குழந்தைகள் ஆச்சரியப்படும் அளவிற்கு வெளியேறிவிட்டனர் என்று பாபா கூறுகிறார். பிரிய தர்ஷனான என்னை எவ்வளவு நினைத்தீர்கள்? இப்போது நான் வந்துள்ளேன். பிறகு என்னை விட்டுவிட்டு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். மாயை எப்பேற்பட்ட அடி கொடுத்து விடுகிறது. பாபா அனுபவசாலி அல்லவா? பாபாவிற்கு தன்னுடைய வாழ்க்கை கதை முழுவதும் நினைவில் உள்ளது. தலையில் தொப்பி போட்டுக்கொண்டு வெறும் காலுடன் ஓடிக்கொண்டிருந்தார். முஸ்லிம்கள் கூட மிகவும் அன்பு செய்தனர். மிகுந்த உபசரிப்பு கொடுத்தனர். மாஸ்டருடைய குழந்தை வருகிறார் என்றால் குருவினுடைய குழந்தை மாதிரி கம்பு ரொட்டி எல்லாம் சாப்பிட கொடுத்தனர். இங்கே கூட பாபா 15 நாட்களுக்காக கொடுத்திருந்தார். ரொட்டி மற்றும் மோர் உண்பதற்காக கொடுத்தார். வேறொன்றும் செய்யவில்லை. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கூட இதுதான் தரப்பட்டது. ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆகவில்லை. வியாதியுடைய குழந்தைகள் கூட குணமாகிவிட்டனர். ஆசை துண்டிக்கப்பட்டு விட்டது என்பதை பாபா அறிந்தார். இது ஏற்பட வேண்டுமா அல்லது வேண்டாமா? விருப்பம் என்றால் சாதாரண வேலையாட்களை குறிப்பது. கேட்பதை விட இறப்பதே மேல் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளுக்கு எது கொடுக்க வேண்டும் என்று பாபாவிற்கு தெரியும். எது கொடுக்க வேண்டுமோ அதை அவராகவே கொடுப்பார். இவை அனைத்தும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டு உள்ளது. பாபா கேட்டார், பாபாவை யார் பாபா என்று புரிந்து உள்ளீர்கள்? யார் குழந்தையாக புரிந்து உள்ளீர்கள்? கை உயர்த்துங்கள். அனைவரும் கை உயர்த்தினீர்கள். கையை உடனே உயர்த்தி விட்டீர்கள். எப்படி பாபா கேட்பார் அல்லவா? லக்ஷ்மி நாராயணனாக யார் மாறுவீர்கள்? அப்போது உடனே கை உயர்த்தினர். இந்த பரலௌகீகமான குழந்தையை சேர்த்து கொள்ளுங்கள். இவர் தாய் தந்தையருக்கு அதிகமாக சேவை செய்வார். 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி வழங்குவார். பாபா எப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்கிறாரோ அப்போது தந்தையை பாதுகாப்பது குழந்தைகளுடைய கடமையாகும். அவர்கள் துறவிகளை போல மாறிவிடுவர். எப்படி இவருடைய லௌகீக தந்தையானவர் வானப்பிரஸ்த நிலையை அடையும் போதுதான் நான் பனாரஸிற்கு சென்று சத்சங்கம் நடத்த வேண்டும். என்னை
அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று கூறியிருந்தார். நீங்கள் பிராமணர்கள், பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள். பிரஜாபிதா பிரம்மாதான் மனித சிருஷ்டியில் அனைவரையும் விட முதல் இலையானவர். இவரை ஞானக்கடல் என்று கூற முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரும் கூட ஞானக்கடல் இல்லை. சிவபாபாதான் எல்லையற்ற நிராகாரர். பரமபிதா பரமாத்மா எப்பொழுது எப்படி வருவார்? அவருடைய ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. இது யாருக்கும் தெரியாது. இவர் கர்ப்பத்தில் வருவது இல்லை. புரிய வைக்கிறார். அதிகமான பிறவியின் இறுதி பிறவியில் வானப்பிரஸ்த நிலையில் நான் இவருக்குள் பிரவேசமாகின்றேன். மனிதர்கள் எப்போது துறவரம் செய்கின்றனரோ அதை வானப்பிரஸ்த நிலை என்று சொல்லப்படுகிறது. எனவே பாபா உங்களுக்கு கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்து விட்டீர்கள். இதுதான் அதிகமான பிறவியின் இறுதி பிறவி. கணக்கு தெரியும் அல்லவா? நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன். இவருடைய ஆத்மாவானது எங்கு அமர்ந்துள்ளதோ அவருக்கு அருகில் நான் அமர்கிறேன். எப்படி குருமார்கள் தன்னுடைய சீடருக்கு முன்னால் சிம்மாசனத்தில் அமர்வார்களோ அதே போல இவருடைய இடமும் இதுதான், என்னுடைய இடமும் இதுதான் என கூறுகின்றனர். ஹே ஆத்மாக்களே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாவம் அழிந்துவிடும். மனிதனிலிருந்து தேவதை மாற வேண்டும் அல்லவா? இதுதான் ராஜயோகம். புதிய உலகிற்காக அவசியம் ராஜயோகம் தேவை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய அடித்தளத்தை நாட்டுவதற்காக நான் வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். குருமார்கள் அதிகம். ஒருவர்தான் சத்குரு, அவரே சத்தியமானவர். மீதி அனைவரும் பொய்யானவர்கள். நீங்கள் அறிவீர்கள். ஒன்று ருத்ரமாலை, இன்னொன்று விஷ்ணுவின் வைஜெயந்தி மாலை. அதற்காக தான் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது மாலையில் மணியாக முடியும். பக்தி மார்க்கத்தில் எந்த மாலையை உருட்டினீர்களோ அதை பற்றி ஒன்றும் அறியவில்லை. அதாவது அந்த மாலை யாருடையது, மேலே உள்ள மலர் யார், பிறகு மணி யார், யாருடைய மாலையை உருட்டினீர்களோ அதை பற்றி ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை. புரியாமலேயே ராமா ராமா என்று கூறிக்கொண்டு மாலையை உருட்டி கொண்டிருந்தீர்கள். ராம் ராம் என்று கூறுவதால் அனைத்தும் ராமரே என்று புரிந்து கொண்டீர்கள். சர்வ வியாபி என்ற விஷயத்தின் அறியாமை இதிலிருந்துதான் வெளிப்பட்டது. மாலையின் பொருளை பற்றி அறிந்திருக்கவில்லை. சிலர் கூறுகின்றனர், 100 மாலை உருட்டுங்கள், இத்தனை மாலையை உருட்டுங்கள். பாபா அனுபவசாலி அல்லவா? 12 குருமார்கள் இருந்தனர். 12 குருமார்களின் அனுபவத்தை எடுத்துக்கொண்டார். இவ்வாறு அநேகர் தன்னுடைய குருவை விட்டு இன்னொரு குருவிடம் அனுபவம் அடைவதற்காக செல்கின்றனர். மாலைகளை உருட்டுகின்றனர். இது முற்றிலும் மூட நம்பிக்கையானது. மாலை உருட்டி முடித்த பிறகு மலருக்கு நமஸ்காரம் செய்கின்றனர். சிவபாபா மலர் அல்லவா? நீங்கள் நெருங்கிய குழந்தைகள், மாலையின் மணி ஆகிறீர்கள். உங்களை தான் நினைக்கின்றனர். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களில் சிலர் ராமர் என்கின்றனர், சிலர் கிருஷ்ணரை நினைவு செய்கின்றனர். பொருளே இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் என்கின்றனர். அவர்தான் சத்யுகத்தினுடைய இளவரசராக இருந்தார். அவருக்கு எப்படி சரணம் செய்வீர்கள்? பாபாவிற்கு தான் சரணம் போட வேண்டும். நீங்கள்தான் பூஜிக்க தகுந்தவர்கள். மீண்டும் நீங்கள்தான் பூஜாரியாக ஆகிறீர்கள். 84 பிறவிகளை எடுத்து தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். அதனால் சிவபாபாவிற்கு கூறுகின்றனர், ஹே மலரே, எங்களையும் உங்களுக்கு சமமாக மாற்றுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், எந்த விதமான விருப்பமும் இருக்கக்கூடாது. ஆசையை அழித்து விட வேண்டும். பாபா என்ன கொடுக்கின்றாரோ உங்களுக்கு கட்டளை, கேட்பதை விட இறப்பது மேல்.
பாபாவிடமிருந்து சக்தியை எடுப்பதற்காக ஒரு பாபாவிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். அவர் தந்தை, நாம் அவரது குழந்தைகள் என்ற போதை புத்தியில் இருக்க வேண்டும். அவருடைய சக்தியின் மூலமாக நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும். வரதானம்: இரக்க பாவனை மூலமாக நிமித்தமான கருவியாக இருந்து சேவை செய்பவராகி பற்று அற்றவர் ஆகுக. விளக்கம்: நிகழ்காலத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் களைப்படைந்து அவநம்பிக்கையுடன் கருணை கேட்கின்றனர். வள்ளலின் குழந்தைகள், நீங்கள் தனது சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காண்பியுங்கள். ஒருவர் எவ்வளவுதான் தீயவராயினும் அவர் மீது இரக்கம் காட்டுங்கள். ஒருபோதும் வெறுப்பு, பொறாமை, கோபம் இருக்கக்கூடாது. இரக்க மனம் சுலபமாக நிமித்த உணர்வை வெளிப்படுத்தும். பற்றின் காரணமாக இரக்கம் வருவது இல்லை. மாறாக உண்மையான இரக்கம் பற்று அற்றவராக மாற்றிவிடும். ஏனென்றால் அங்கு தேக உணர்வு இருப்பது இல்லை. ஸ்லோகன்: பிறருக்கு ஒத்துழைப்பு தருவதே தனது கணக்கை சேமிப்பு செய்வது ஆகும். ஓம் சாந்தி.